in family, they are planned to went to the beach, or park. Okay, park. Park, okay, sir. Here, you focus on the first picture. Don't worry about other pictures. Focus on the very first picture and go with it. And don't worry. You go with it. Okay, sir. I can do the correction. One second. Just hold on for a second. All right, go ahead. They are planned to went to the. They are planned வராதுல்ல. They are planned and the 20 success எதுவுமே இல்லையே planned வராதப்ப. Okay, sir. போயிடுது இல்லையா? நீங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் பேச போறீங்க. 1 to 12 தான் பேசுறீங்க. அந்த 1 to 12ல நீங்க வந்து பாஸ்ட்ல போடுறீங்கன்னா 5 6 7 8 அவ்வளவு மட்டும் தான் பேசணும். அப்ப நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். என்ன பேச போறோங்கிறது தெளிவா இருக்கும். ரைட். They plan to go to the park. They are planned to Okay, sir. plan to go to the park. Okay. They planned to go to the park to pack up the things. They packed. See, அப்படியே சப்ஜெக்ட் verb கொண்டு வந்து 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் போட்டாலும் பரவாயில்ல. சின்னதா இருந்தாலும் பாருங்க 2 3 உடைச்சிட்டு நீங்க அடுத்ததுக்கு போகணும். எப்பயுமே சப்ஜெக்ட் verb கரெக்டா இருக்கணும். அப்பதான் முடியும். இப்ப பாருங்க the family plan to go to the park. The family plan to go to the park. They were packing. They were packing to the things inside the car, and we went to the park. They went to the park. Okay, sir. They went to the park. Okay. And the children are played. Children okay, sir. The children are played. வராதுல்ல. Children are playing. Are played வராதுல்ல. நீங்க the children are playing. Were playing போடலாமா? So இப்ப தெளிவா இருங்க. எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. 5 6 7 8 மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க so இப்ப first pictureல நீங்க பாத்தீங்க அப்படினாக்கா the family planned to go to the park. The family was packing the car. அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப நம்ம என்னன்னா நம்பர் 5 நம்பர் 6 யூஸ் பண்ணிட்டோம். The family went to the park. The mother was sleeping. பாருங்க நம்பர் 5 and 6 யூஸ் பண்றேன். The father was arranging the food items. நல்லா பாருங்க was arranging the food items. The kids, the children are looking on. இப்ப முடிஞ்சதா? ரெண்டாவது பிக்சர். இப்ப பாருங்க ஆருக்கு பதிலா நீங்க பாஸ்ட்னா were. The children were looking on. நீங்க அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்ப ரெண்டு சென்டென்ஸ் சொல்லியாச்சு. நம்பர் 3 பாருங்க. Two bears came. பாருங்க சும்மா போடுங்க. Two bears came. The children were playing. The mother was still sleeping. The father was still arranging. Number 4. Two bears are coming சொன்னீங்களா சார்? Two bears are coming சொன்னீங்களா? came னு சொல்லலாம். Two bears had come னு சொல்லலாம். வந்துருச்சு. Had come னு சொல்லலாம். இப்ப நம்பர் 4ல உடனே சீன் சேஞ்ச் ஆகுது. The father was scared. He was climbing on the tree. The mother was still sleeping. பாருங்க இந்த 5 6 7 8 யூஸ் பண்ண பாருங்க. The bears were reaching the food items. The bears were reaching the food items. The children took the bananas and gave to the bears. The children took the banana and gave to the bears. The father was again scared. He was in the tree. The mother was still sleeping. The children made friends with the bears.
The children and the bears were happy. So இப்படி இவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்ப பாருங்க நான் என்ன மாதிரி ரொம்ப ஷார்ட்டா அந்த ஒரு 5, 6, 7, 8லயே இது பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட வெர்ஷன்ல நான் சொன்னேன். இப்ப யாராவது ஒரு வாலண்டியர் நீங்க அதை கான்சியஸா யோசிச்சு அந்த நீங்க அந்த வேர்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் வேர்பு அது மட்டும் இருந்தா கூட போதும். ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். பட் மேக் ஷுர் தப்பு இல்லாம நம்ம பேசுறவங்க வரணும். புவனேஸ்வரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டோரி ப்ரொடக்ஷன் வர்றதுனால இந்த நர்வஸ்னஸ் தெரிஞ்சது. தடால்னு பேசிவ் வாய்ஸ் போயிட்டே இருந்தாப்ல. நீங்க பேசிவ் வாய்ஸ்ல போய் இதை பேசணும் அவசியம் இல்லை. அப்படி நீங்க பேசிவ் வாய்ஸ்க்கு போய் சப்ஜெக்டை நீங்க மாத்தாம விட்டீங்கன்னா ஆப்போசிட் மீனிங்ல போயிடும். ஸோ ஆப்போசிட் மீனிங்ல போறப்போ டோட்டலா மாறி போயிடும். அதனாலதான் நம்ம கான்சியஸா இருக்கணும். நீங்க வந்து பிரசன்ட்ல பண்ணா பிரசன்ட்ல 1, 2, 3, 4 மட்டும் பண்ணுங்க. பாஸ்ட்ல பண்ணா 5, 6, 7, 8 மட்டும் பண்ணுங்க. யார் ரெடியா இருக்க இந்த ஸ்டோரியை Shall I tell, sir? Shall I tell, sir? சொல்லுங்க. Sir, I'm Sumati. I'm Sumati, sir. Yes, Our new sir. story. நீங்க Can I tell, sir? நீங்க சொல்றீங்களா? ஏன்னா 2 சுமதி இருக்காங்க, அதனாலதான் கேட்டேன் எந்த சுமதி எப்படின்னு. Okay. Sir. The Sir, நான் family goes செந்தில் to குமார் picnic. என்ற நேம்ல இருக்கேன். எஸ், அவங்க செந்தில்குமார் சுமதி. நீங்க சொல்றீங்களா? The family goes to picnic. The family plan to go to the picnic. The father was packing the car. The father went to the park. The mother was sleeping, and the father was arranged food items. ஐயா, அந்த The இடத்துல child பாத்தீங்களா? வாஸ் அரேஞ்ச் வராது இல்ல? வாஸ் Arranging. அரேஞ்ச் பாசிவ் வாய்ஸா போயிடுதா? சோ அந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட் மீனிங்கா போயிடுதா? Okay, sir. Sir, the The father father was is arranging- The father was arranging the food. சொல்லி போயிட்டே இருங்க. Arranging food item. The child were looking on it. சில்ட்ரன் வேர், சைல்ட் வராது இல்ல? சில்ட்ரன் தான் அது- வரும், 2 பேரு. The children were looking. We were looking on, looking நாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பிக்சர் நம்பர் 3. The bears came the children. Children were playing. Children are playing. Children were playing. Children were playing. The mother was still sleeping. The father was hang. The father was hang the tree. He was climbing on the tree. Climbing. He was climbing on the tree, and the mother was still sleeping. The bears reached the food items, and the children the children took the banana and gave to the bear, and the Gave mother to was the still bears. Gave to the bears. gave to the bears, and the mother was still sleeping. And finally, the children and the bear were happy. They made friends with each other. Okay. They made friends with. சுமதி மேம் ரொம்ப அருமையா பண்ணீங்க. இது என்னன்னா இதுதான் பிகினிங். என்னன்னா சப்ஜெக்ட் வேர்ப் மறந்துடக்கூடாது, டென்ஸை மறந்துடக்கூடாது. இனிஷியலா நீங்க சொல்றப்ப அப்புறம் கான்சியஸா வந்துடும். The family was packing the car to go to the park. They went to the park. The mother was tired. She was sleeping. She started sleeping. She was sleeping. The father was arranging the food. The children were looking on. The children started playing. That time 2 bears came. The father was still arranging the food items. The mother was still sleeping. The father saw the bears and he was scared. He started climbing on the trees. Mother was still tired and she was still sleeping. The children were playing. The bears came near to the food items. All right. Now the children saw that the father was scared. He climbed onto the tree, and the children saw the bears, and they saw the bears were hungry, and they went and took the bananas and gave the bananas to the bears. And the bears and the children were happy, and they made friends with each other. And
and you can finish it off எப்படி வேணாலும் finish பண்ணலாம். The father is still shocked, the mother was still sleeping, and the children really solved the problem that they had. So இப்ப நான் பேசுறது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி பேசுறப்பையும் நம்ம அந்த சமயத்துல என்ன தோணுதோ பேசுறோம். ஆனா தப்பு இல்லாம பேசணும், டென்ஸை மாற்றக்கூடாது, இந்த வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 or 2 ஸ்டோரிஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆல்ரைட், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா கொண்டு போயிடலாம். பாருங்க, இந்த பிக்சர் வந்து ஒரு ட்விஸ்ட் உள்ள பிக்சர் தான்.